ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் தான் அவங்க மணி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? வீட்டில் தான் இருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் ரேப்பிடோ பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ரைடு எப்படி புக் பண்ணுறது, அதாவது மை ரோட் புக்கிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே இல்லாமல் நான் உங்களுக்கு அதை எப்படி செட்டிங்ஸில் போய் உங்களோட ஹோம் லொக்கேஷனை ஆட் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த ரைடை எப்படி பிக்கப் பண்ணுறது, எப்படி நீங்கள் ரைடு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நான் அதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வீட்டுக்கு நுங்கம்பாக்கம்லேருந்து நான் மேடவாக்கம் வந்தேன். அது வர வழியில் உங்களுக்கு இந்த மை ரூட் புக்கிங் லொக்கேஷனை ஆன் பண்ணிவிட்டு அதை ஒரு கஸ்டமர் புக் பண்ணாங்க, அதை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ராப் பண்ணி இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நான் போகிற வீடியோக்கெலாம் நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு லைக்கே போட மாட்டீங்க வீடியோக்கு ஒரு லைக்கே போட்டுவிட்டு நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ரேப்பிடோ பைக் டாக்ஸிலையோ இல்லை ஓலா பைக் டாக்ஸிலையோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ரேப்பிடோலையும் சரி ஓலா பைக் டாக்ஸிலையும் சரி நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு. ரெண்டுத்துலேயுமே நமக்கு இதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, உங்கள் மொபைலில் நீங்கள் ரேப்பிடோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ரேப்பிடோ கேப்டன் சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் காமிக்கும் உங்களுக்கு. நான் இங்கே தான் லொக்கேஷனில் இருக்கேன் உங்களுக்கு. அதனால் லொக்கேஷன் காமிக்கிறேன் ப்ளூ கலர் டாட்டில் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு மை ரூட் புக்கிங் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய ஹோம் அட்ரஸை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணால் ஹோம்னு கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் கரெக்டாக இங்கே இருக்கேன்னா அதனால் என் லொக்கேஷன் காமிக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் கூட நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். கீழே சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பேக் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மை ரூட் புக்கிங்னு இருக்கும். இங்கே ஆன் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அதை அப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதை ஒரு நாளைக்கு உங்களால் 3 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். யூ கேன் ஒன்லி யூஸ் இஸ் 3 times in a day அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆன் ஆகிடும் உங்களுக்கு. ஆன் ஆகி இந்த மாதிரி காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லொக்கேஷனில் நீங்கள் இங்கே வரீங்க. இந்த லைனில் வரும்போது ஏதாச்சும் கஸ்டமர்ஸ் ஆர்டரை புக் பண்ணாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆர்டர் அடிக்கும். நீங்கள் அதை பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸை. இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ். இதுலேயும் சரி உங்களுக்கு ஓலாலையும் ஓலா பைக் டாக்ஸியும் சரி இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்படியும் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஓலா பார்ட்னர். இது ஓலாவோட பைக் டாக்ஸி உங்களுக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னா மேலே ஆன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு கோ டூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே சைடில் ஸ்லைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யூஸ் ஒரு கரண்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கரண்ட் அட்ரஸை எடுத்துக்கும். அப்படியே நீங்கள் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே நிறைய அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் ஒவ்வொருட்டி ஒரு லொக்கேஷன்ஸ் போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் உங்களுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து இதுலேயும் உங்களால் ஒரு நாளைக்கு 3 வாட்டி தான் புக் பண்ண முடியும். ஒன்று கொடுத்துட்டேன். பேலன்ஸ் 2 தான் இருக்குது. நீங்கள் 45 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எந்த புக்கிங் ஆர்டரும் அடிக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோட்டு லொக்கேஷன் ஹோம் லொக்கேஷன் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. நார்மல் மோடில் வந்துடும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே மாதிரி காமிக்குது. மேடாக்கம் நான் போட்டேன்னா நான் இங்கே இருக்கேன்னா இப்போ மேடாக்கம் ஜென்ரேஷனில் இங்கே இந்த மாதிரி காமிக்குது லொக்கேஷன். இங்கேருந்து நீங்கள் இந்த சைடில் போயிட்டு இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த பக்கம் வேணால் போய்க்கலாம். ஆனால் ரேப்பிடோவில் போகும்போது ஒரு லைன் மாதிரி கோடு வரும் உங்களுக்கு. அதில் அந்த சைடில் தான் போகும்போது உங்களுக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நான் அப்படியே லைவாக அப்ளை பண்ணி ஒரு கஸ்டமர் புக் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு நுங்கம்பாக்கம் டு மேடவாக்கம், நுங்கம்பாக்கம் டு மேடவாக்கம் ரூட்டில் அவங்க நுங்கம்பாக்கத்தில் பிக்கப் பண்ணி அசோக் நகர் ட்ராப் பண்ணேன். 58 ரூபா காமிச்சிது. கஸ்டமர் 100 ரூபா பே பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 42 rupees கிட்ட சம்திங் பே பண்ணாங்க. அதையுமே நான் இந்த ரைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அது. ப்ளஸ் நான் நுங்கம்பாக்கம் கிட்ட பிக்கப் பண்ணேன். அங்கேருந்து அசோக் நகர் கிட்ட ட்ராப் பண்ணிட்டேன். அசோக் நகர் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணேன் நான் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா டைம்ஸ்லாம் காமிக்கும். 15 minutes தான் ரைடு. நமக்கு 60 minutes ரைடு முடிச்சிட்டோம்.
முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா வந்து 58 ரூபா வந்துச்சு. அதில் 10 ரூபா வந்து ராபிடோ கமிஷன் பிடிச்சிட்டாங்க. மீதி 5 ரூபா கிட்ட வந்து ஜிஎஸ்டின்னு சம்திங் போட்டு பிடிச்சிட்டாங்க. 14 ரூபா வந்து டிடெக்ஷன் போயிடுச்சு. ஆனால் கஸ்டமர் நமக்கு வந்து இதெல்லாம் தனியாக நம்ம 100 பே பண்ணாங்க. மொத்தமாக வந்து 58 நமக்கு பே பண்ணல, 100 ருபீஸ் பே பண்ணாங்க. 60 ருபீஸ் 42 ருபீஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க கஸ்டமர். நமக்கு பே பண்ணிவிட்டு அந்த காசு அதில் போய்டும். பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு ப்ராஃபிட் தான். அடுத்தது பெட்ரோல் கொஞ்சம் காசு பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, இதை மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபைனாக்கு அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, கோ டு பிக்கப் லொகேஷன். நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் வந்து சைதாக்கிட்ட வந்துருக்கு. பிக்கப் வந்து நேற்று தான் 4 மினிட்ஸ் தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இதுன்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் வந்துட்டோம்ல, இங்கே நீங்கள் ஆர்டர் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபோன் இருக்கும். இதை கொடுத்துட்டு கான்டாக்ட் கஸ்டமர்னு இருக்கும். கால் கஸ்டமர் கொடுத்து அன்ஏபிள் டு பிக்கப் கஸ்டமர் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கால் போகும் கஸ்டமருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஓலாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஹலோ, ராபிடோ புக் பண்ணியிருந்தீங்க, லொக்கேஷனுக்கு வந்துட்டேன், சரிங்களா? ஓகே ஓகே வாங்க. நீங்கள் தானா? 5939 5939ங்களா? ஓகே, நான் வ்ளாக் பண்ணுறேன். ஓகேவா உங்களுக்கு? மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன். புரியல. ஃபேஸா? நீங்கள் எங்கே ஃபேஸே காமிக்கலையே. ஏன்னா போகும்போது வழி எடுத்துக்கிறேன் ஃபேஸை. யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஜஸ்ட் கஸ்டமர்ஸ் தான் ஏறுவாங்கள்ல, அதெல்லாம் வ்ளாகாக எடுத்து போடுவேன். யூடியூப் சேனல் நேம் வந்து உருட்டு மன்னன். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? புரியல. ஹோம் கிளாஸாவா? இப்போ தான் போகிறீங்களா ஆஃபீஸுக்கு? ஒர்க் முடிச்சுட்டு போகிறீங்களா? எந்த ஊர்? நாமக்கல்லா? ரைட்டில் போகணும் நம்ம. ரைட்டு எல்லாம் கால் பண்ணி வச்சு விநாயகர் பண்ணி எல்லா இடத்துலையும் ரைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருப்பாங்க. எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே இது கோவிலா? இது கோவில் தனியாக வச்சுருப்பாங்க, திருமலையில் வச்சுருப்பாங்க. இந்த பாருங்கள் இருக்குது, இந்த பாருங்க. இல்லை நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இடம் ஏரியா தெரியுமா? அசோக் பிள்ளாரு. இங்கே தான் உதயம் தேட்டரு கரெக்டா? மெயின் ரோடு வந்தால் கண்டுபிடிச்சிடுறேன். சண்டூர் வந்தால் எனக்கு தெரியாது. இதான் வந்துட்டோம் நம்ம லொக்கேஷனுக்கு. வெப்சைட்டில் அதெல்லாம் அவங்கள விட்டு நான் போனோம். அப்படியே கம்ப்ளீட் 58 ரூபா தராங்கப்பா. 58 ரூபாவில் 20 ரூபா பிடிச்சிருவாங்க அவங்களே. உங்கள் ஜிபே 8608 மணிகண்டன். இதுதான். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, தேங்க்யூ. கட்டாச்சு இந்த வீடியோ போடலாம்ல யூடியூப்பில்? ஓகே தானே உங்களுக்கு? சொல்லுங்கள். யூடியூப் சேனல் வரல, நீங்கள் வரலைங்களா? சர்ச் பண்ணிக்கிங்களே, இதுதான் நான் தான் அது. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, பாய் ப்ரோ. 100 ரூபா போட்டிங்களா? பயங்கர பண்ணுறீங்க. ஓகே பாய். ஓகே முக்கிய மக்களே, பார்த்தீங்கன்னா மைரோட் புக்கிங் நம்ம ரைடு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து நம்ம ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்குதா லொக்கேஷனுக்கு. ஓகே, நம்ம வந்து நான் உங்களுக்கு ஒரு மைரோட் புக்கிங்
போட்டு காமியாக சொல்லி நினச்சேன். போட்டு காமிச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து திருப்பி இந்த லொக்கேஷன் போனால் தான் நமக்கு அதுக்கப்புறம் ஆர்டர் கிடைக்கும். சம்டைம்ஸ் இங்கேயே கிடைக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு வந்து அப்படியே போயிட்டே இருக்கேன் வீட்டுக்கு போகல. நம்ம கஸ்டமர் வந்து நமக்கு 57 ரூபா தான் காமிச்சு, ஆனால் நமக்கு 100 ரூபா பே பண்ணிட்டாரு, எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல கஸ்டமராக நிறைய பேர் இருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ நான் யூடியூப் சேனலில் போடுவேன், பாருங்கள். அவர் ஃபோனை வாங்கி நானே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அவர் வந்து யூடியூப் சேனல் போட்ட நேம் போட்டேன், வரலான்னு